வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நிஜத்துல அது நம்ம கூட நாமளே ஆடுற ஒரு சதுரங்க ஆட்டம். சுத்தி இருக்கிற உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை ஜெயிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட, ஏன் பெரியவங்க கிட்ட கூட ஒரு ஆதங்கம் இருக்கு. என்கிட்ட டேலண்ட் இருக்கு, நல்லா உழைக்கிறேன், ஆனா என்னால மட்டும் ஏன் அடுத்த லெவலுக்கு போக முடியல, ஏன் என்னால சாதிக்க முடியல? இந்த கேள்வி உங்களை தூங்க விடாம பண்ணுதுன்னா நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க. வெற்றிங்கிறது ஏதோ ஒரு லாட்டரி சீட்டு கிடையாது, அது ஒரு கணக்கு. அந்த கணக்குல எங்கேயோ ஒரு சின்ன தப்பு நடக்குது. அந்த தப்பு வெளியில இல்ல, நமக்குள்ளேயே தான் இருக்கு. அன்னைக்கு குருஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் முன்னாடி நின்ன அதே குழப்பம்தான் இன்னைக்கு உங்க முன்னாடியும் நிக்குது. காசு இருக்கு, படிப்பு இருக்கு, வசதி இருக்கு, ஆனா கைகாலெல்லாம் நடுங்குது. இதையெல்லாம் செஞ்சு நான் என்ன பண்ண போறேன், என்னால முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு மனுஷனை உயிரோடு இருக்கும்போதே சாகடிச்சிரும். நம்ம சாதிக்க முடியாம போறதுக்கு வெளியில இருக்கிற எதிரிகள் காரணமே இல்லை. நம்ம மனசுக்குள்ள ஒரு 3 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா நம்மளோட மொத்த சக்தியும் வீணா போயிட்டு இருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நரகத்துக்கு 3 வாசல் இருக்குடான்னு. நரகம்னா ஏதோ செத்த பிறகு போற இடம் இல்லை. நம்ம நிம்மதி இல்லாம, வெற்றி இல்லாம இங்கேயே தவிக்கிறோமே, அதுதான் நரகம். அந்த 3 வாசல் எது தெரியுமா? காமம், குரோதம், லோபம். அதாவது கட்டுப்பாடற்ற ஆசை, அடக்க முடியாத கோபம், அப்புறம் தீராத பேராசை. நம்மளை சுத்தி இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாம போறதுக்கு காரணமே இந்த 3 விஷயம்தான். ஒரு மனுஷன் ஏன் தோத்து போறான் தெரியுமா? அவனுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவில்லை. தெளிவில்லாத மனசுல குழப்பம்தான் மெஞ்சும். ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது பாதையில கிடைக்கிற சின்ன சின்ன கவர்ச்சிகள்ல சிக்கிக்கிறது தான் இன்னைக்கு பல பேரோட தோல்விக்கு காரணம். அர்ஜுனன் வில் எடுத்தப்போ அவனுக்கு அந்த பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனா நமக்கு அந்த பறவைக்கு பின்னாடி இருக்கிற மரம் தெரியுது, வானம் தெரியுது, பக்கத்தில் இருக்கிற மற்ற பறவைகளும் தெரியுது. இப்படி கவனம் சிதறும்போது அம்பு எப்படி இலக்கை அடிக்கும்? இந்த உலகத்துல சாதிச்சவங்க யாரும் வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்லை. அவங்களுக்கும் இதே குழப்பம் இருந்திருக்கும், அவங்களுக்கும் இதே பயம் இருந்திருக்கும். ஆனா அவங்க அந்த நரக வாசல்களை எப்படி மூடுறதுன்னு கத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வெறும் போரை பத்தி மட்டும் சொல்லல, ஒரு மனுஷன் தான் மனசை எப்படி ஒரு போர்க்களமா மாத்தி அங்க இருக்கிற அழுக்குகளை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. நாம ஏன் தேங்கி நிக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிற அந்த தடையை நாம அடையாளம் காண தவறிட்டோம். வெற்றிங்கிறது ஒரு போதை மாதிரி. அந்த போதைக்கு ஆசைப்படுற நாம அந்த வெற்றிக்காக கொடுக்க வேண்டிய விலையை கொடுக்க தயாரா இல்லை. அறகுற மனசோட எதை செஞ்சாலும் அதுல ஒரு முழுமை இருக்காது. செஞ்சு பார்ப்போம், நடந்தா நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தன போக்கு தான் நம்மளை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கு. ஆழமா யோசிச்சு பாருங்க, உங்களோட ஒரு நாளை நீங்க எப்படி கழிக்கிறீங்க? உங்க இலக்கை நோக்கி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உண்மையாவே நேர்மையானதா இருக்கா, இல்ல சும்மா பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வாழ்க்கையில எதுவும் சும்மா கிடைக்காது. அதே சமயம் தகுதியானவனுக்கு கிடைக்காமலும் போகாது. அப்போ நமக்கு கிடைக்கலன்னா நாம இன்னும் தகுதியானவங்களா மாறலன்னு தான் அர்த்தம். அந்த தகுதியை வளர்த்துக்க விடாம தடுக்கிறது தான் இந்த மனக்குழப்பம். ஏன் நம்மால சாதிக்க முடியலங்கிற கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி நாம யாரு, நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்குன்னு தைரியமா பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு இருட்டில் இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அந்த இருட்டை போக்குறதுக்கு ஒரு சின்ன விளக்கை ஏற்றணும். அந்த விளக்கு தான் தெளிவு. பகவத்கீதை சொல்லித்தர முதல் பாடம் என்னன்னா, உன் மனசை நீ முதல்ல அடக்கு. உன் மனசு உனக்கு அடங்கலைன்னா இந்த உலகம் உன்னை அடக்கிடும். நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு நினைக்கலாம், ஆனா உங்க சொந்த மனசுக்கு நீங்க அடிமையா இருந்தா நீங்க எப்படி ஒரு வெற்றியாளனா மாற முடியும்? நம்ம தோல்விக்கு காரணமா நாம சொல்ற அத்தனை காரணங்களும் வெறும் சாக்கு போக்கு தான். நேரம் சரியில்லை, ஆள் பலம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, இதெல்லாம் தோத்து போனவங்க சொல்ற கதை. நிஜமான வெற்றியாளன் காரணங்களை தேட மாட்டான், வழிகளை தேடுவான். நமக்குள்ள இருக்கிற அந்த 3 வாசல்களை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி கிணற தாண்டின மாதிரி தான். ஏன்னா நோய் என்னன்னு தெரிஞ்சாதான் மருந்து கொடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடியும் ஒரு ஆசை இருக்கும், இல்ல ஒரு கோபம் இருக்கும், இல்லைன்னா ஒரு பேராசை இருக்கும். இது 3க்கும் இடம் கொடுக்காத ஒரு மனுஷனை இந்த உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த அதே தைரியத்தை, அதே தெளிவை நாமளும் நமக்குள் கொண்டு வரணும். இது ஏதோ ஒரு மதத்துக்கான விஷயம் இல்லை, இது ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில எப்படி கம்பீரமா நிமிர்ந்து நிக்கணுங்கிறதுக்கான தத்துவம்.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பை அணைய விடாதீங்க. ஏன் முடியலன்னு கேட்கறத விட எப்படி முடியும்னு யோசிக்க ஆரம்பிங்க. உங்க பலவீனம் தான் உங்களோட முதல் எதிரி. அந்த எதிரியை நீங்க அடையாளம் கண்டுட்டா அப்புறம் உங்களை தடுக்க யாராலையும் முடியாது. இந்த பயணம் சாதாரணமானதில்லை. இது உங்களை நீங்களே செதுக்கிக்கிற ஒரு சிற்ப வேலை. ஒவ்வொரு பாகமா நாம பார்க்க போற விஷயங்கள் உங்க மனசுல இருக்கிற ஒவ்வொரு தடையையும் அடிச்சு உடைக்கும். முதல் அடியே முழு வெற்றிக்கான ஆரம்பம். தயாராயிருங்க. உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கை ஏன் ஒரே இடத்துலயே நிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நரகத்தோட முதல் வாசலா கிருஷ்ணர் சொல்ற அந்த காமம் அப்படிங்கிற விஷயத்த நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காமம்னா வெறும் உடல் சார்ந்த ஆசை மட்டும் கிடையாது. ஒரு மனுஷனோட புத்திய மழுங்கடிச்சு அவனோட இலக்கை விட்டு திசை திருப்புற எந்த ஒரு கட்டுப்பாடற்ற ஆசையுமே காமம்தான். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் இந்த நரகவாசல் திறந்து தான் இருக்கு. ஒரு வேலையை ஆரம்பிப்போம், ஆனா மனசு எங்கேயோ போகும். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளவுதான். அடுத்த 2 மணி நேரம் அந்த சின்ன திரைக்குள்ள நாம தொலைஞ்சு போயிருப்போம். இதுவும் ஒரு வகை போதை தான். இதுவும் ஒரு வகை காமம் தான். புலனின்பங்களுக்கு நாம கொடுக்கிற அதிகப்படியான முக்கியத்துவம் தான் நம்மளோட சாதிக்க முடியாம போனதுக்கு மிக முக்கியமான காரணம். நம்ம கண்ணு எதையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுது, காது எதையாவது கேட்கணும்னு துடிக்குது, நாக்கு ருசியை தேடுது. இப்படி நம்மளோட 5 புலன்களும் 5 பக்கம் இழுத்தா நாம எப்படி ஒரு நேர்கோட்டில் ஓட முடியும்? ஒரு வண்டியில 5 குதிரை பூட்டி இருக்குன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு திசையில ஓடுனா அந்த வண்டி எங்க போய் சேரும்? அது அங்கேயே தான் நிற்கும், இல்லைன்னா சுக்குநூறா உடஞ்சு போகும். இதுதான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. திறமை இருக்கு, வேகம் இருக்கு, ஆனா அந்த வேகத்தை ஒரு இடத்துல குவிக்க முடியல. கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு, ஆசையில இருந்து தான் கோபம் வருது, கோபத்திலிருந்து மயக்கம் வருது, மயக்கத்துல புத்தி அழிஞ்சு போகுதுன்னு. இது எவ்வளவு பெரிய சைக்காலஜி தெரியுமா? ஒரு சின்ன ஆசை தான் ஆரம்பமா இருக்கும், அது நிறைவேறாதப்போ நமக்கு எரிச்சல் வரும். அந்த எரிச்சல்ல நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பா போகும். கடைசியில நாம யாருன்னே தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள சிக்கிப்போம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நாம பார்க்குற லைக்ஸ், வியூஸ், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தாகம், இது எல்லாமே ஒரு மாயை. இந்த மாயையில சிக்கிக்கிட்ட எந்த மனுஷனும் இது வரைக்கும் பெருசா எதையும் சாதிச்சதில்லை. ஏன்னா அவனோட கவனம் முழுசும் மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுல தான் இருக்கே தவிர தன்னை செதுக்கிறதுல இல்லை. சாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு நோ சொல்ல தெரியணும். ஆமாங்க, தேவையில்லாத ஆசைகளுக்கும் தற்காலிக சந்தோஷங்களுக்கும் பெரிய கும்பிடு போட்டுட்டு தள்ளி நிக்கணும். அந்த தற்காலிகமான சுகத்துக்காக உங்க நிரந்தரமான லட்சியத்தை அடகு வைக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க உங்க மனசோட பேச்சை கேட்டு உங்க வேலையை தள்ளி போடுறீங்க? இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாம், இன்னும் ஒரு வீடியோ பார்க்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம். இந்த அப்புறம் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களை இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கு. அந்த சின்ன ஆசையை உங்களால கட்டுப்படுத்த முடியல, அப்புறம் எப்படி நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுவீங்க? கவனச்சிதறல்ங்கிறது இன்னைக்கு தேதியில ஒரு மிகப்பெரிய வியாதி. நாம ஒரு வேலையை ஆழமா செய்யணும்னா நம்ம மூளை அதுல முழுசா மூழ்கணும். ஆனா இந்த ஆசை நம்மள மேலோட்டமாவே வச்சிருக்கு. ஒரு விஷயத்தை கத்துக்கணுமா, அதுல இருக்கிற கஷ்டத்தை பார்த்த உடனே மனசு வேற சுலபமான விஷயத்தை தேடி ஓடுது. அந்த போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு நமக்கு தெம்பு இல்லை. ஏன்னா நம்ம மனசு எப்பவோ சொகுசாவே இருக்க பழகிடுச்சு. கஷ்டப்படாம வர்ற எதுவுமே நிலைக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. இதுதான் அந்த முதல் வாசலோட ஆபத்து. அது உங்களை மெல்ல மெல்ல சோம்பேறியா மாத்திடும். உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற ஒரு சூழலை உருவாக்கிடும். ஒரு சிங்கத்தை பாருங்க, அது ஒரு மானை வேட்டையாட நினைச்சா அந்த மான் மேல மட்டும்தான் அதோட பார்வை இருக்கும். சுத்தி எத்தனை முயல் ஓடினாலும் எத்தனை சின்ன சின்ன விலங்குகள் வந்தாலும் அது திரும்பி கூட பார்க்காது. அந்த ஃபோக்கஸ் தான் சாதிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ஆனா நாம சிங்கமா இருக்க வேண்டிய நாம சின்ன சின்ன கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி போறோம். ஒரு மனுஷன் தன் புலன்களை அடக்க கத்துக்கிட்டா அவனுக்கு இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஆனா அந்த கட்டுப்பாடு வர்றதுக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும். நாம எதுக்காக ஓடுறோம், நம்மளோட உண்மையான தேவை என்ன, இது தெரியாம ஓடுறதுனால தான் பாதையில கிடைக்கிற ஒவ்வொரு கவர்ச்சியும் நம்மள சுண்டி இழுக்குது. ஆசையே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆசைப்படுங்க. ஆனா அந்த ஆசை உங்களை ஆளக்கூடாது, நீங்க அந்த ஆசையை ஆளணும். உங்க லட்சியம்தான் உங்க ஆசையா இருக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க வச்சிருக்காங்கன்னு நீங்களும் ஒரு பொருள் மேல ஆசைப்படுறது, மற்றவங்க வாழ்றாங்கன்னு அதே மாதிரி போலியா வாழ நினைக்கிறது, இதெல்லாம் உங்களை உங்களோட தனித்துவத்திலிருந்து பிரிச்சிடும். நீங்களா இருந்தாதான் சாதிக்க முடியும். இன்னொருத்தரோட நகலா நீங்க மாற நினைக்கும் போதே அங்க உங்க தோல்வி ஆரம்பிச்சிடுது.
அந்த காமம் உங்களை உள்ளுக்குள்ள அரிச்சு எடுத்துடும். இந்த உலகத்துல சாதிச்ச பல பேரு அவங்க வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அவங்க வேலையை மட்டும் பார்த்தவங்க தான். அவங்களுக்கு தூக்கம் தெரியல, பசி தெரியல. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த பெரிய லட்சியம் மற்ற எல்லா சின்ன ஆசைகளையும் எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. ஆனா நமக்கு அந்த நெருப்பு பத்தல. அதனால தான் சின்ன சின்ன காத்து அடிச்சாலும் நம்ம விளக்கு அணைஞ்சு போகுது. நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருக்கு. அந்த குரங்க ஒரு இடத்துல கட்டி போடணும்னா அதுக்கு ஒரு வலிமையான சங்கிலி வேணும். அந்த சங்கிலி தான் சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். ஒழுக்கம் இல்லாத உழைப்பு ஓட்டை இருக்கிற பாத்திரத்துல தண்ணி ஊத்துற மாதிரி தான். எவ்வளவுதான் ஊத்துனாலும் அது நிறையாது. அதே மாதிரி தான் நீங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் உங்க ஆசைகளை உங்களால கட்டுப்படுத்த முடியலனா உங்க வெற்றி எப்பவும் எட்டாக்கனியாவே இருக்கும். அந்த நரகவாசலை மூடுறதுக்கு உங்களுக்கு பெரிய அறிவோ பலமோ தேவையில்லை. ஒரு சின்ன விழிப்புணர்வு இருந்தா போதும். இப்ப நான் செய்யற இந்த காரியம் என்னோட லட்சியத்துக்கு உதவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு வந்தா அந்த இடத்துலயே அதை வெட்டி எறிங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் மாதிரி. நேரம் போய்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் போனா வராது, இந்த நிமிஷம் போனா வராது. ஆனா நாம இன்னும் அந்த சின்ன சின்ன இன்பங்கள்லயே சிக்கி கிடக்கிறோம். ஒரு பெரிய மலையை ஏறணும்னா கையில இருக்கிற தேவையில்லாத மூட்டைகள் எல்லாம் கீழே போட்டாகணும். அப்பதான் சுமை குறையும், வேகம் கூடும். உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத ஆசைகள் தான் அந்த மூட்டைகள். அதை இறக்கி வைங்க. அப்பதான் உங்களால அந்த சிகரத்தை தொட முடியும். இந்த ஆசைகளை தாண்டி வர்றது தான் முதல் வெற்றி. இதுல நீங்க ஜெயிச்சிட்டாலே நீங்க ஒரு அசாதாரணமான மனுஷனா மாறிடுவீங்க. இந்த மாற்றத்தை இன்னைக்கே இப்பவே ஆரம்பிங்க. உங்க மனசு சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடாதீங்க. நீங்க அந்த மனசுக்கு எஜமானனா மாறுங்க. அப்பதான் அந்த வெற்றியின் வாசல் உங்களுக்கு திறக்கும். ஆனா ஒரு விஷயம், இந்த ஆசைகளை நீங்க கட்டுப்படுத்த நினைக்கும் போது அது உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான போராட்டத்தை உருவாக்கும், ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அந்த ஏமாற்றம் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். மனசு அடங்க மறுக்கும் போது ஒரு விதமான கொதிப்பு வரும் பாருங்க. அங்கதான் அடுத்த ஆபத்து காத்திருக்கு. அந்த கொதிப்பு உங்களை சிதைக்காம பாத்துக்கணும். மனசுல இருக்கிற ஆசைகளை நீங்க கட்டுப்படுத்த நினைக்கும் போதோ இல்ல அந்த ஆசைகள் நிறைவேறாம போகும்போதோ அடுத்ததா வந்து நிக்கிற ராட்சசன்தான் இந்த குரோதம் என்கிற கோபம். மனுஷனோட அறிவுங்கிறது ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி. அதுல உங்க முகத்தை நீங்க தெளிவா பார்த்தாதான் எங்க அழுக்கு இருக்குன்னு துடைக்க முடியும். ஆனா கோபம் வரும்போது அந்த கண்ணாடியில யாரோ கல்லை விட்டு எரிஞ்ச மாதிரி ஆயிடும். எல்லாம் செதறி போகும். கிருஷ்ணர் சொல்றாரு, கோபத்துல மனுஷன் தன் சுய நினைவை இழக்கிறான். நினைவு தப்பும்போது குத்தி கெட்டு போகுது. புத்தி கெட்டு போனா அவன் அழிஞ்சு போறான்னு. யோசிச்சு பாருங்க, நாம ஏன் சாதிக்க முடியல? ஏன்னா நமக்கு நம்ம உணர்ச்சிகளை கையாள தெரியல. சின்னதா ஒரு தோல்வி வந்தா போதும், உடனே எரிச்சல் வருது. யாராவது ஒருத்தர் நம்மள விமர்சனம் பண்ணிட்டா போதும், அன்னைக்கு பூரா அந்த கோபத்திலேயே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குறோம். இந்த கோபம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களோட ஆக்கப்பூர்வமான சக்தியை அப்படியே உறிஞ்சிடும். ஒரு வேலையை அமைதியா செஞ்சா 1 மணி நேரத்துல முடிக்கலாம். ஆனா அதே வேலையை கோபத்தோட செஞ்சா 3 மணி நேரம் ஆனாலும் உருப்படியா வராது. கோபத்துல இருக்கிறப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தப்பாவே இருக்கும். அந்த நேரத்துல நாம பேசுற ஒரு வார்த்தை பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த நல்ல பேரை 1 நிமிஷத்துல கெடுத்துடும். வெற்றிங்கிறது ஒரு அமைதியான கடல்ல பயணம் பண்ற மாதிரி. அங்க புயல் வீசுனா கப்பல் கவுந்துடும். நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடும்போது மத்தவங்க நம்மளை தடுக்கலாம், கேலி பண்ணலாம். அப்ப வர்ற கோபத்தை அவங்க மேல காட்டுனா நீங்க அவங்களுக்கு சமமான ஆளா மாறிடுவீங்க. ஆனா அதே கோபத்தை ஒரு வைராகியமா மாத்தி உங்க உழைப்புல காட்டுனா நீங்க வெற்றியாளனா மாறுவீங்க. கோபம் ஒரு நெருப்பு மாதிரி. அதை சமையல் பண்றதுக்கு பயன்படுத்தினா வயிறு நிறையும். அதே நெருப்பை வீட்டை கொளுத்த பயன்படுத்தினா எல்லாம் சாம்பலாகும். சாதிக்க முடியாத பல பேரோட கதை என்னன்னா, அவங்க மத்தவங்க மேல இருக்கிற கோபத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு பழச நினைச்சு ரத்தத்தை கொதிக்க விட்டுட்டு இருப்பாங்க. இதுல எங்கேருந்து முன்னேற்றம் வரும்? நிதானம்தான் ஒரு மனுஷனோட உண்மையான பலம். அர்ஜுனன் போர்க்களத்துல பதட்டப்படல, கோபத்துல கத்தல. அவன் தெளிவு வேணும்னு கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சான். உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தோல்வி வரும்போது ஆத்திரப்படாம இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணேன், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிற அந்த நிதானம் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும். கோபப்படுறவன் பலசாலி இல்ல, கோபத்தை அடக்கிறவன் தான் மகாபலசாலி. நீங்க உங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை உங்களால ஆள முடியாது. உங்க கோபம் உங்களை மத்தவங்க ஈஸியா காயப்படுத்துறதுக்கு ஒரு ஆயுதமா மாறிடுது. யாராவது உங்களை கோபப்படுத்தினா அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க ஏன் இன்னொருத்தர்கிட்ட உங்க சாவி கொடுக்கணும்?
உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்கிற அந்த மன உறுதி வேணும். சாதிக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு யோகி மாதிரி இருக்கணும். அவமானங்களை விழுங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த அவமானங்கள் தான் உங்களை மேலே கொண்டு வர போற ஏணிப்படிகள். அதை கோபமா மாத்தி சிதற விடாதீங்க. ஒரு அமைதியான மனசால மட்டும்தான் மிகப்பெரிய திட்டங்களை தீட்ட முடியும். அந்த திட்டங்கள் தான் உங்களை வெற்றி கோட்டுக்கு கூட்டிட்டு போகும். மனசு கொதிக்கும் போது ஒரு நிமிஷம் மூச்சை ஆழமா இழுத்து விடுங்க. அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு. விளையாடும் போது ஆத்திரப்பட்டா அவுட் ஆயிடுவீங்க. அதே சமயம் கூலா விளையாடுனா செஞ்சுரி அடிக்கலாம். உங்க எதிரி யாருன்னு சரியா அடையாளம் காணுங்க. உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறது மத்தவங்க இல்ல, உங்க நிதானத்தை இழக்க வைக்கிற உங்க கோபம் தான். இதை நீங்க ஜெயிக்க கத்துக்கிட்டா அப்புறம் பாருங்க, உங்க பாதையில இருக்கிற முள்ளெல்லாம் பூவா மாறும். ஏன்னா நீங்க எதையும் சமாளிக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்க. இந்த நிதானம் தான் உங்களை ஒரு சிறந்த தலைவனா மாற்றும். அடுத்ததா நம்ம முன்னேற்றத்தை அறிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. அது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி நம்மளை சுத்திட்டு இருக்கு. 3வது வாசல் தான் இந்த லோபம் எனப்படும் பேராசை. பேராசைன்னா ஏதோ கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல, தகுதிக்கு மீறி, உழைப்புக்கு மீறி குறுக்கு வழியில எதையாவது அடையணும்னு நினைக்கிற அந்த புத்தி தான் பேராசை. இன்னைக்கு ஏன் நிறைய பேரால சாதிக்க முடியலன்னா, எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் வெற்றி வேணும். இன்னைக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சா நாளைக்கு காலையில அதுல இருந்து பலன் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. உழைக்க தயாரா இல்ல, ஆனா அந்த லெவல்ல இருக்கிற மத்தவங்கள பார்த்து பொறாம மட்டும் படுறாங்க. இந்த ஒப்பிட்டு பார்க்கிற குணம் இருக்கு பாருங்க, அதுதான் மனுஷனோட நிம்மதியை கெடுக்கிற முதல் எதிரி. ஒருத்தன் கார் வாங்குறான்னு நீங்களும் கார் வாங்க ஆசைப்படுறது பேராசை இல்ல. ஆனா அவன் எப்படி வாங்கினான்னு தெரியாம, உங்ககிட்ட வசதி இல்லாம தப்பான வழியிலையோ இல்ல கடன் வாங்கியோ அதை அடைய நினைக்கிறது தான் பேராசை. இந்த பேராசை என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை நேர்மையற்ற பாதையில கூட்டிட்டு போகும். குறுக்கு வழியில போனா சீக்கிரம் போயிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பாதை பாதியிலேயே முடிஞ்சிடும், இல்லைன்னா பெரிய பள்ளத்துல தள்ளிடும். நிஜமான சாதனைங்கிறது ஒரு செடியை வளர்க்குற மாதிரி. அதுக்கு தண்ணி ஊத்தி பொறுமையா காத்திருக்கணும். ஆனா பேராசை பிடிச்சவன் அந்த செடியை ஒரே நாள்ல பெருசாக்கணும்னு இழுத்து வைப்பான். கடைசியில அந்த செடியே செத்து போகும். நம்ம தோல்விக்கு முக்கியமான காரணம் திருப்தியின்மை. என்கிட்ட இது இல்ல அது இல்லைன்னு இல்லாததை நினைச்சு புலம்புறதுலேயே பாதி நேரம் போயிடுது. இருக்கிறத வச்சு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு யோசிக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் வழி கொடுக்கும். பேராசை மனுஷனை குருடாக்கிடும். முன்னாடி இருக்கிற வாய்ப்பு தெரியாது, எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாயையை தேடி ஓட வைக்கும். இது ஒரு முடிவில்லாத தேடல். 1 லட்சம் வந்தா 1 கோடி வேணும்னு தோணும், 1 கோடி வந்தா 10 கோடி வேணும்னு தோணும். இந்த ஓட்டத்துல நீங்க எப்போ உங்க லட்சியத்தை வாழ போறீங்க? சாதிக்கிறதுங்கிறது வெறும் பணத்தை சேர்க்கிறது இல்ல, ஒரு அடையாளத்தை உருவாக்குறது. பகவத்கீதையில கிருஷ்ணர் லோபத்தை பத்தி எச்சரிக்கிறதுக்கு காரணமே அது மனுஷனை சுயநலக்காரனா மாத்திடும். சுயநலம் இருக்கிற இடத்துல பெருந்தன்மை இருக்காது, தொலைநோக்கு பார்வை இருக்காது, ஒரு டீமா வேலை செய்ய முடியாது, யாரையும் நம்ப முடியாது. இப்படி தனிமரமா நின்னு நீங்க எதை சாதிக்க போறீங்க? பேராசை பிடிச்ச மனுஷன் எப்பவும் ஒரு விதமான பதட்டத்திலேயே இருப்பான். யாராவது நம்மளை முந்திக்கு போயிடுவாங்களோ, இந்த வாய்ப்பு போயிடுவாங்கிற பயம் அவனை தூங்க விடாது. பயம் இருக்கிற இடத்துல புத்தி வேலை செய்யாது. நிதானமா யோசிச்சு பாருங்க, நீங்க ஓடுற ஓட்டம் உங்களுக்காகவா இல்ல மத்தவங்களை காட்டிலும் அதிகமா வச்சிருக்கணுங்கிற அந்த பேராசைக்காகவா? திருப்திங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. கிடைச்சதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நேர்மையா முயற்சி பண்றது தான் புத்திசாலித்தனம். உழைக்காம வர்ற பலன் விஷத்துக்கு சமம். அது உங்களுக்கு ஒருபோதும் பெருமையை தராது. நாம ஏன் சாதிக்கலன்னா, நாம கஷ்டப்பட்டு அந்த வேலையை நேசிக்காம வெறும் ரிசல்ட்டை மட்டும் காதலிக்கிறோம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஸ்கோர் போர்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா பந்தை எப்படி அடிப்பான்? அவனோட கவனம் அந்த பந்து மேல இருக்கணும். ஆனா பேராசை நம்மளை எப்பவும் அந்த ஸ்கோர் போர்டு மேலேயே கண் வைக்க சொல்லுது. இதனால தான் நாம அவுட் ஆயிடுறோம். பேராசையை விட்டாதான் பெருவாழ்வு கிடைக்கும்னு பெரியவங்க சொன்னது 100% உண்மை. உங்க தேவைகளை குறைச்சிக்கிட்டு உங்க லட்சியத்தை பெருசாக்குங்க. மற்றவங்களோட வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கறத நிறுத்துங்க. அவங்களுக்கு கிடைச்சது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச பலன். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்க உழைப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொறுமை உங்களுக்கு வேணும். பேராசை இருக்கிற இடத்துல பொறாமை வரும், பொறாமை இருக்கிற இடத்துல வஞ்சகம் வரும். இது எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு குழிக்குள்ள தள்ளிடும். அந்த குழியிலிருந்து வெளியே வரணும்னா நீங்க கர்ம யோகத்தை கத்துக்கணும். பலனை எதிர்பார்க்காத அந்த உழைப்போட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த பேராசைங்கிற நோயிலிருந்து விடுபட முடியும். நாம ஏன் சாதிக்க முடியல? இந்த கேள்விக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற மிக முக்கியமான பதில் இதுதான். நீ உன் செயலை மட்டும் செய், அதன் பலனை எதிர்பார்க்காதே. இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம். பலனை எதிர்பார்க்காம எப்படி வேலை செய்யறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதோட ஆழமான அர்த்தம் வேற. பலன் மேல இருக்கிற அதிகப்படியான ஆசைதான் நம்மள அந்த வேலையை சரியா செய்ய விடாம தடுக்குது.
உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க பேப்பர்ல என்ன எழுதுறோங்கிறத விட ரிசல்ட் என்ன வரும், ஃபெயில் ஆயிடுவோமோ, மார்க் குறைஞ்சிடுமோன்னு யோசிச்சா தெரிஞ்ச பதிலும் மறந்து போகும். இப்ப புரியுதா பலனை எதிர்பார்க்கறது எப்படி வெற்றியை தடுக்குதுன்னு? நம்ம கவனம் எப்பவும் ரிசல்ட் மேலேயே இருக்கு. ஆனா வெற்றிங்கிறது அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கு. வேலையை நேசிச்சு செய்யறவன் தோக்குறதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த வேலையே ஒரு சந்தோஷத்தை தருது. ஆனா பலனை மட்டும் எதிர்பார்க்கிறவனுக்கு அந்த வேலை ஒரு சுமையா தெரியுது. சுமையோட ஓடுறவன் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவான். சுகமா ஓடுறவன் தான் மைல்கள் கணக்கா கடந்து போவான். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, அதுல கிடைக்க போற லாபத்தை விட அந்த தொழில் மூலமா நீங்க கொடுக்க போற தரத்தை பத்தி யோசிங்க. தரம் இருந்தா லாபம் தானா தேடி வரும். இதுதான் கர்மயோகம். பல பேர் ஏன் பாதியிலேயே ஓட்டத்தை நிறுத்துறாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் உடனே வராததுனால தான். நான் இவ்வளவு உழைச்சேன் ஆனா எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு புலம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா நீங்க போட்ட உழைப்பு வீணாகவே ஆகாது. அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்குள்ள ஒரு அனுபவமா ஒரு திறமையா சேமிக்கப்பட்டிருக்கும். சரியான நேரம் வரும்போது அது வெடிக்கும். ஆனா அது வரைக்கும் அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மனப்பக்குவம் வேணும். பலன் மேல கண்ணு இருந்தா தோல்வி வரும்போது நம்மால தாங்கிக்க முடியாது. அதுவே கடமை மேல கண்ணு இருந்தா தோல்விங்கிறது ஒரு திருத்தமா மட்டும்தான் தெரியும். நிகழ்காலத்துல வாழுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு பயப்படுறதுல ஒரு பயனும் இல்லை. இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற இந்த நிமிஷத்தை, இந்த வேலையை நீங்க எவ்வளவு சிறப்பா செய்ய முடியும்னு பாருங்க. உங்க 100% உழைப்ப அதுல போடுங்க. அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு விடுங்க. இப்படி ஒரு மனநிலை வந்துட்டா உங்களுக்கு பயமே இருக்காது. பயமில்லாத மனுஷன்தான் துணிச்சலான முடிவுகளை எடுப்பான். துணிச்சலான முடிவுகள் தான் சாதனைகளை படைக்கும். சாதிக்க முடியாம போன பல பேர் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ஆனா அவங்க எப்பவும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசில கணக்கு தான் மிஞ்சோ, காரியம் நடக்காது. உழைப்புங்கிறது ஒரு வழிபாடு மாதிரி. அதை நீங்க ஒரு கட்டாயத்துக்காகவோ இல்ல லாபத்துக்காகவோ செய்யும்போது அதோட புனிதத்தன்மை போயிடுது. உங்க வேலையை நீங்க கொண்டாடுங்க. அந்த வேலையில உங்களை நீங்களே கரைச்சிக்கோங்க. அர்ஜுனன் அம்பு எய்யும்போது அவன் அந்த அம்பாவே மாறிடுவான். அதுதான் கர்மயோகம். பலனை தியாகம் பண்றதுனா அந்த ரிசல்ட் கொடுக்கிற சந்தோஷத்தையோ துக்கத்தையோ உங்க தலைக்கு ஏத்திக்காம இருக்கிறது தான். ஜெயிச்சா தலைக்கணம் வரக்கூடாது, தோத்தா துவண்டு போகக்கூடாது. இந்த சமநிலை தான் உங்களை ஒரு நிலையான வெற்றியாளனா மாத்தும். பல பேர் கேட்குறாங்க, பலனை எதிர்பார்க்காம எப்படி மோட்டிவேஷன் வரும்னு. உண்மையாவே அந்த வேலையை சிறப்பா செய்யணுங்கிற ஆசை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மோட்டிவேஷன். வெளியிலிருந்து வர்ற பாராட்டுக்காக நீங்க வேலை செஞ்சா அந்த பாராட்டு கிடைக்காதப்போ நீங்க உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா உங்க மனசுக்கு பிடிச்சு நீங்க செஞ்சா உலகம் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கவலை இல்லை. அந்த சுதந்திரம் தான் உங்களை ஒரு ஜீனியஸா மாத்தும். கர்மயோகம்ங்கிறது கைகளை வேலை செய்ய சொல்றது, ஆனா மனசை அமைதியா வச்சுக்க சொல்றது. இந்த கலை உங்களுக்கு கை வந்துடுச்சுன்னா நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். ஆனா இதுக்கு முதல்ல நம்மள நாமளே கட்டுப்படுத்தணும். நம்மளோட மிகப்பெரிய நண்பனும் நம்ம மனசுதான், மிகப்பெரிய எதிரியும் நம்ம மனசுதான். இத கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழுத்தி சொல்றாரு. ஏன் நம்மால சாதிக்க முடியல? ஏன்னா நம்ம மனசு நமக்கு ஒரு பிடி கொடுக்க மாட்டேங்குது. காலையில 5 மணிக்கு எழுந்து ஓடணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த 5 மணிக்கு மனசு என்ன சொல்லும்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டா என்னன்னு கொஞ்சம். அந்த பேச்சுக்கு நீங்க இடம் கொடுத்தா அங்க உங்க மனசு உங்களுக்கு எதிரியா மாறிடுச்சுன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் தான் மனசை ஜெயிக்கிறானோ அவனுக்கு இந்த உலகமே அடிபணியும். ஆனா நாம வெளியில இருக்கிற எதிரிகளோட சண்டை போடுறதுல காட்டுற ஆர்வத்தை நமக்கே எதிரியா இருக்கிற நம்ம சோம்பேறித்தனத்திலையும் பழக்க வழக்கங்கள்லையும் காட்டுறதில்ல. சுய ஒழுக்கம் இல்லாம எந்த ஒரு மனுஷனும் இங்க வரலாறு படைச்சதில்ல. திறமைங்கிறது ஒரு கத்தி மாதிரி, ஆனா ஒழுக்கம்தான் அதை பிடிக்கிற பிடி. பிடி சரியில்லைன்னா கத்தி கைய பதம் பார்த்துடும். மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு காட்டு யானையை அடக்கிற மாதிரி. எடுத்த உடனே அடங்கிடாது, அதுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் தியானம். அந்த பயிற்சி தான் தொடர்ச்சியான முயற்சி. நம்ம மனசு எப்பவும் ஈஸியான வழியை தேடும், கஷ்டமான வேலையை தள்ளி போடும். அந்த இடத்துல தான் நீங்க ஒரு எஜமானனா நிக்கணும். இல்ல நான் இன்னைக்கு இதை முடிச்சே தீர்வேன்னு உங்க மனசுக்கு நீங்க ஆர்டர் போடணும். ஏன் நம்மால ஒரு விஷயத்துல தொடர்ந்து இருக்க முடியல? ஒரு வாரம் ஜிம்முக்கு போறோம், அப்புறம் நிறுத்திடுறோம். ஒரு 10 நாள் நல்லா படிக்கிறோம், அப்புறம் ஃபோன்ல மூழ்கிடுறோம். இதுக்கு காரணம் நம்ம மனசுக்கு நாம அடிமையா இருக்கிறது தான். மனசு ஒரு குரங்கு. அதுக்கு நீங்க தீனி போட்டுக்கிட்டே இருந்தா அது உங்களை ஆட்டி படைக்கும். அந்த குரங்க ஒரு இடத்துல உட்கார வைக்க கத்துக்கோங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கை.
நீங்க எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. அப்போ ஏன் சாதிக்க முடியலன்னு கவலைப்படுறதை விட சாதிக்கிறதுக்கு தேவையான எண்ணங்களை மனசுக்குள்ள விதைக்க ஆரம்பிங்க. தனிமைங்கிறது ஒரு சாபம் இல்ல, அது ஒரு வரம். ஆத்ம சய்யம யோகம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்ச நேரம் அமைதியா தனியா உட்கார்ந்து உங்களை நீங்களே கவனிங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு யாருக்கும் அந்த பொறுமை இல்ல. தனியா இருந்தாலே போனை நோண்ட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம கூட நாமளே பேசிக்கிற நேரத்தை நாம குறைச்சிக்கிட்டோம். உங்களுக்குள்ள என்ன நடக்குது, உங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, இதையெல்லாம் யாரு சொல்லுவா? உங்க மனசு தான் சொல்லணும். ஆனா அந்த மனசு இரைச்சலா இருந்தா எதுவும் கேட்காது. மனசை அமைதிப்படுத்துறது தான் வெற்றிக்கான ரகசியம். அமைதியான மனசுல தான் புத்தி கூர்மையா வேலை செய்யும். உங்க பழக்க வழக்கங்களை கவனிங்க. ஒரு நாளைக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க விதியை தீர்மானிக்குது. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத அரட்டை, மத்தவங்கள பத்தின புரணி, இதெல்லாம் உங்க சக்தியை வீணாக்குற வேலைகள். இந்த சக்தியை சேமிச்சு உங்க லட்சியத்துல திருப்புங்க. ஒரு லேசர் லைட் மாதிரி உங்க கவனம் இருக்கணும். ஒரு லேசர் லைட் எப்படி ஒரு இரும்ப கூட துளைக்குது? ஏன்னா அதோட சிதறி போக வேண்டிய ஒளிக்கதிர்கள் எல்லாம் ஒரே புள்ளியில குவியுது. உங்க மனசும் அப்படி குவியணும். அதுக்கு பயிற்சி தான் ஒரே வழி. மனக்கட்டுப்பாடுங்கிறது ஏதோ கஷ்டமான விஷயம் இல்ல. அது உங்களை நீங்களே காதலிக்கிறது தான். உங்களை நீங்களே ஒரு உயர்ந்த இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க உங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சு தான் ஆகணும். அந்த கட்டுப்பாடுகள் தான் உங்களை செதுக்கும். ஒரு கல்லை செதுக்குனாதான் அது சிலையாகும். அந்த செதுக்கும்போது வர்ற வலிதான் நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த மனப்போராட்டம். இந்த போராட்டத்துல ஜெயிச்சிட்டா நீங்க ஒரு சிற்பம், இல்லைன்னா நீங்க வெறும் சாதாரண கல்லுதான். இந்த மனசை ஆள்றது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கையோட நாம எந்த குணத்துல இருக்கோன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம குணம்தான் நம்ம ஓட்டத்தை தீர்மானிக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 குணங்கள் இருக்குன்னு கிருஷ்ணர் பிரிக்கிறாரு. சத்துவம், ராஜசம், தாமசம். நீங்க ஏன் சாதிக்க முடியலங்கிறதுக்கு இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. தாமச குணம்னா என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம், தூக்கம், கவனக்குறைவு, எதையும் தள்ளி போடுறது. இந்த குணத்துல நீங்க அதிகமா இருந்தா உங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா வாய்ப்பும் கிடைச்சாலும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. தூங்கிட்டு இருக்கிறவனை யாராலும் எழுப்ப முடியாது, தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியாது. தாமசம் உங்களை ஒரு மந்தமான நிலையில வச்சிருக்கோம். உங்ககிட்ட திறமை இருக்கும், ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு தெம்பு இருக்காது. அடுத்தது ராஜச குணம். இது எப்படின்னா, எப்பவும் ஒரு பரபரப்பு, எக்கச்சக்கமான ஆசை, நான் தான் பெருசுங்கிற அகம்பாவம், ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது. இதுல ஒரு வேகம் இருக்கும், ஆனா திசை இருக்காது. ராஜச குணத்தில் இருக்கிறவங்க நிறைய வேலை செய்வாங்க, ஆனா அதுல நிம்மதி இருக்காது. ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த விஷயத்துக்கு தாவுவாங்க. இதனால எதையுமே முழுமையா செய்ய முடியாது. இந்த பரபரப்பு தான் இன்னைக்கு பாதி பேரோட தோல்விக்கு காரணம். ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுவாங்க. கடைசியா சத்துவ குணம். இதுதான் தெளிவு, அமைதி, ஞானம் நிறைந்த நிலை. ஒரு வேலையை எப்படி செய்யணும், எதுக்கு செய்யணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பதட்டப்படாம, அதே சமயம் சோம்பேறித்தனமும் இல்லாம செய்யறது தான் சத்துவம். சாதிச்சவங்க எல்லாரும் இந்த குணத்தை வளர்த்துக்கிட்டவங்க தான். அவங்க கிட்ட ஒரு நிதானம் இருக்கும், அவங்க முகத்துல ஒரு அமைதி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க சரியான பாதையில தான் போறாங்கன்னு. நீங்க எந்த குணத்துல அதிகமா இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நாம தாமசத்திலையும் ராஜசத்திலையும் தான் மாறி மாறி சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த குணங்களை மாற்ற முடியுமா? கண்டிப்பா முடியும். நாம சாப்பிட்ற சாப்பாடு, நாம பழகிற நண்பர்கள், நாம பார்க்குற விஷயங்கள், இதுதான் நம்ம குணத்தை தீர்மானிக்குது. எப்பவும் நெகட்டிவா பேசுறவங்க கூடவே இருந்தா உங்களுக்கு தாமச குணம் தான் வரும். எப்பவும் காசு, பணம், ஆடம்பரம்னு பேசுறவங்க கூட இருந்தா ராஜச குணம் வரும். அறிவை வளர்க்குற நல்ல விஷயங்களை பேசுறவங்க கூட இருந்தா சத்துவ குணம் வரும். நீங்க சாதிக்கணும்னா மெல்ல மெல்ல அந்த சத்துவ குணத்துக்கு மாறணும். அங்கதான் புத்தி வேலை செய்யும். அங்கதான் சரியான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும். குணங்களை கடந்து போறது தான் வெற்றியோட உச்சகட்டம். ஆனா ஆரம்பத்துல நாம இந்த சத்துவ குணத்தை ஒரு ஏணியா பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளுங்க. பரபரப்பை குறைச்சு நிதானத்தை கொண்டு வாங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது முழு ஈடுபாடோட செய்யுங்க. அதுதான் சத்துவம். இந்த குணமாற்றமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும். ஏன் நம்மால முடியலன்னா நம்மளை இயக்கிற டிரைவர் சரியில்லை. அந்த டிரைவர் தான் இந்த குணங்கள். தாமசம்ங்கிற டிரைவர் தூங்கிட்டு இருக்கான், ராஜசம்ங்கிற டிரைவர் வேகமா ஓட்டிட்டு போய் எங்கேயாவது முட்டுறான். ஆனா சத்துவம்ங்கிற டிரைவர் தெளிவா பாதையை பாட்டு ஓட்டுறான். உங்களை நீங்களே மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் இப்படித்தான், என்னை மாற்ற முடியாதுன்னு சொல்றது தாமசம். என்ன நானே செதுக்கிப்பேன்னு சொல்றது சத்துவம். ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் உங்க குணத்தை செதுக்குது. மற்றவங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த குணங்களை சரி பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நீங்க பார்க்குற உலகம் மாறும். உங்களுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தளராத உறுதி வேணும்.
அந்த உறுதி தான் உங்களை எல்லா தடைகளையும் தாண்டி ஓட வைக்கும். அந்த சங்கல்பம் தான் அடுத்த கட்டம். சாதிக்க முடியாம போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இடையில வர தடைகளை பார்த்த உடனே நாம நம்ம சங்கல்பத்தை கைவிடுறது தான். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கிற அதே ஆர்வம் ஒரு மாசம் கழிச்சு இருக்கிறதில்ல. ஏன்னா நாம ஒரு தற்காலிகமான வேகத்துல ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த பயணத்துக்கு தேவையான எரிபொருள் நம்மகிட்ட இல்ல. அந்த எரிபொருள் தான் தளராத உறுதி. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, சந்தேகத்தை உன் ஞானத்தால விட்டு எழுந்து நில்லுன்னு. சந்தேகம்தான் நம்மளோட முதல் எதிரி. நம்மால முடியுமா, இது செட் ஆகுமாங்கிற அந்த ஒரு சின்ன சந்தேகம் போதும் நீங்க கட்டின கோட்டையை இடிச்சு தள்ளுறதுக்கு. நம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு பலம். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே உங்க பக்கம் நின்னாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல வர்ற கஷ்டங்களை சந்திக்க தயாரா இருக்கணும். அந்த கஷ்டங்கள் தான் உங்களை சோதிச்சு பாக்குது, நீங்க இந்த வெற்றிக்கு தகுதியானவரான்னு. தோல்விங்கிறது ஒரு முடிவு இல்ல, அது ஒரு பாடம். ஆனா நாம தோல்வியை ஒரு அவமானமா பார்க்கறோம். அதனால தான் சீக்கிரம் துவண்டு போயிடுறோம். சாதிச்சவங்க எல்லாரும் 100 முறை விழுந்தவங்க தான், ஆனா 101வது முறையும் எழுந்தவங்க. சங்கல்பம்னா என்ன தெரியுமா? எது நடந்தாலும் யார் தடுத்தாலும் நான் என்னோட லட்சியத்தை அடையாம விடமாட்டேங்கிற அந்த வைராக்கியம். இந்த வைராக்கியம் இருக்கிறவனுக்கு வழி தானா பிறக்கும். ஒரு கல்லை உடைக்கணும்னா அதுல 100 அடி அடிக்க வேண்டியிருக்கும். முதல் 99 அடியில அந்த கல் உடையாம இருக்கலாம், ஆனா அந்த ஒவ்வொரு அடியும் அந்த கல்லை பலவீனமாக்கிட்டு தான் இருக்கு. 100வது அடியில அது உடையும் போது அந்த ஒரு அடியால மட்டும் அது உடையல, முன்னாடி போட்ட அந்த 99 அடியால தான் உடைஞ்சுது. இதுதான் முயற்சி. நாம அந்த 99 அடியோட நிறுத்திடுறோம். அதனால தான் சாதிக்க முடியல. பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைங்க. நீங்க உண்மையான உழைப்ப போட்டா அதுக்கான பலனை கொடுக்க வேண்டியது இந்த இயற்கையோட கடமை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை காப்பாத்துறது தான். நான் சரியா இருக்கேனா, நான் நேர்மையா உழைக்கிறேனா, இதை மட்டும் பாருங்க. மத்தத அந்த காலத்துக்கிட்ட விட்டுடுங்க. சந்தேகப்படுற மனசு எப்பவும் அலைபாஞ்சுகிட்டு இருக்கும். அலைபாயிற மனசுல எதையும் சாதிக்க முடியாது. ஒரு ஆழமான அமைதியோட உறுதியான சங்கல்பத்தோட உங்க பயணத்தை தொடருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே உங்க லட்சியத்தை ஞாபகப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் என் லட்சியத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பேன்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. அந்த சின்ன ஒரு அடிதான் நாளடைவில் ஒரு பெரிய தூரத்தை கடக்க உதவும். மலை மாதிரி இருக்கிற வேலையை பார்த்து பயப்படாதீங்க. அதை சின்ன சின்ன துண்டுகளா உடைங்க. ஒவ்வொரு துண்டையும் முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை உங்க சங்கல்பத்தை இன்னும் வலிமையாக்கும். வெற்றிங்கிறது ஒரு தொடர் பயணம், அது ஒரு ஸ்டேஷன் இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை சாதிச்ச உடனே அடுத்த லட்சியம் வந்துடும். அப்போ இந்த தளராத உறுதி தான் உங்க கூடவே வர்ற ஒரே துணை. மற்றவங்க உங்களை கைவிடலாம், காலம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனா உங்க உறுதி மட்டும் உங்க கூட இருந்தா நீங்க தனி ஆளா நின்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். இந்த தத்துவங்களை எல்லாம் எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில மேலாண்மை பண்றது, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒழுங்கான திட்டமிடல் இல்லாம வெறும் வேகம் மட்டும் இருந்தா பத்தாது. பகவத்கீதைங்கிறது ஏதோ ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டும் இல்ல, அது உலகத்தோட முதல் மேனேஜ்மெண்ட் கைடு. கிருஷ்ணர் ஒரு சிறந்த மேலாளர். அவர் எப்படி ஒரு போரை திட்டமிட்டாரு, எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகளை கொடுத்தாருங்கிறதுல தான் வெற்றியோட ரகசியமே இருக்கு. நாம ஏன் சாதிக்க முடியலன்னா நம்ம கிட்ட சரியான திட்டமிடல் இல்ல. வேகமா ஓடுறோம், ஆனா எங்க போறோம்னு தெரியல. நேரத்தை எப்படி மேலாண்மை பண்ணணும்னு நமக்கு தெரியல. ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த 24 மணி நேரத்தை நாம எப்படி செலவு பண்றோங்கிறதுல தான் நம்ம வெற்றி அடங்கியிருக்கு. சரியான முடிவெடுக்கும் திறன் தான் ஒரு தலைவனுக்கு அழகு. அர்ஜுனன் குழப்பத்துல இருந்தப்போ கிருஷ்ணர் அவனுக்கு டேட்டாவை கொடுக்கல, தெளிவை கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கு கூகுள்ல எல்லா டேட்டாவும் கிடைக்குது, ஆனா அந்த தகவல்களை வச்சு எப்படி முடிவெடுக்கணுங்கிற விவேகம் இல்ல. விவேகம் இல்லாத அறிவு சுமைக்கு சமம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதோட சாதக பாதகங்களை ஆராயணும். ஆனா ஆராய்ஞ்சு முடிச்ச பிறகு அதுல குதிக்க தயங்கக்கூடாது. தயக்கம்தான் ஒரு மனுஷனோட வெற்றியை தள்ளி போடுது. பொறுப்பேற்பு, இதுதான் மிக முக்கியமான மேலாண்மை தத்துவம். நம்ம தோல்விக்கு நாம மத்தவங்கள காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, எக்கானமி சரியில்லை. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன் செயலுக்கு நீ தான் பொறுப்பு. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். எப்போ நீங்க பொறுப்பை ஏத்துக்கிறீங்களோ அப்போதான் அந்த பிரச்சனையை சரி பண்ற அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். மத்தவங்க மேல பழிய போடுற வரைக்கும் நீங்க ஒரு பலவீனமான ஆளாதான் இருப்பீங்க. நேர மேலாண்மைங்கிறது கடிகாரத்தை பார்க்கறது இல்ல, உங்க முன்னுரிமைகளை வரிசைப்படுத்துறது.
எது முக்கியம் எது தேவையில்லாததுன்னு பிரிக்க தெரியணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போரோட அவசியத்தை புரிய வச்சாரு. அதுதான் அவனோட முதல் முன்னுரிமை. உங்க வாழ்க்கையில உங்க முன்னுரிமை எது? ஒரு நாளைக்கு நீங்க செய்யற வேலைகள்ல எது உங்களுக்கு உண்மையாவே பலன் தருது? இத ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நாம தேவையில்லாத விஷயங்கள்ல தான் அதிக நேரத்தை செலவு பண்றோம். அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி உங்க லட்சியத்துல போட்டாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. தலைமை பண்பு. உங்களை நீங்களே முதல்ல வழி நடத்துங்க, அப்புறம் மத்தவங்கள வழி நடத்தலாம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா அவன் செயல்ல முன்னுதாரணமா இருக்கணும். கிருஷ்ணர் போர்க்களத்துல தேரோட்டியா இருந்தாரு. அவர் ஒரு கடவுளா இருந்தாலும் ஒரு சாதாரண வேலையை செய்யறதுக்கு தயங்கல. எந்த வேலையும் சின்னதில்ல, எந்த பொறுப்பும் குறைவானதில்ல. உங்க வேலையில நீங்க முழுமையா ஈடுபடும் போதுதான் நீங்க ஒரு தலைவனா உருவாகுறீங்க. அடுத்தவன் சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்களே முன்னாடி வந்து காரியத்தை ஆரம்பிங்க. தொடர்பு திறன். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசின அந்த உரையாடல் தான் கீதை. ஒருத்தரோட மனசுல இருக்கிற பயத்தை நீக்கி அவங்கள செயல்பட வைக்கிற அந்த பேச்சிருக்கே, அது ஒரு கலை. நீங்களும் மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்கள காயப்படுத்தாம அதே சமயம் உங்க கருத்தை தெளிவா சொல்ல கத்துக்கணும். ஆனா எல்லாத்தை விட முக்கியம், உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கிறது தான். உங்க உள்மனசு கூட நீங்க பேசுற பேச்சு நேர்மையானதா இருக்கணும். இப்போ இந்த எல்லா பாடங்களையும் வச்சு எப்படி சாதிக்க போறோங்கிற அந்த இறுதி சூத்திரத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களும் ஒரு புள்ளியில வந்து முடியுது. அதுதான் விழிப்புணர்வுடன் கூடிய செயல். ஏன் நம்மால சாதிக்க முடியலைங்கிற கேள்விக்கு இப்போ உங்ககிட்டயே பதில் இருக்கும். நாம ஒரு மயக்கத்துல இருந்தோம், ஒரு தூக்கத்துல இருந்தோம். அந்த தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிறது தான் முதல் படி. பகவத்கீதையோட முடிவுல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு, உன் குழப்பம் தீர்ந்துச்சா, இப்போ நீ என்ன பண்ண போறன்னு. அர்ஜுனன் சொன்ன பதில், என்னோட சந்தேகம் அழிஞ்சுது, நான் என் கடமையை செய்ய தயாரா இருக்கேன். இதுதான் உங்களுக்குள்ளேயும் நடக்கணும். சாதிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் இல்ல. அது உங்ககிட்ட இருக்கிற அந்த 3 நரக வாசல்களை மூடிட்டு கர்ம யோகத்தை கையில் எடுத்துக்கிட்டு தளராத உறுதியோட ஓடுற ஒரு பயணம். அர்ஜுனன் சாதிச்சதுக்கு காரணம் அவன்கிட்ட வில் இருந்தது மட்டும் இல்ல, அவன்கிட்ட கிருஷ்ணர் கொடுத்த தெளிவு இருந்தது. அந்த தெளிவு தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அடையாம நீங்க போயிட்டா அது இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு இழப்பு. உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், துரோகங்கள் நடக்கும். இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த கேம். இதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதுல தான் அவனோட வெற்றி இருக்கு. அர்ஜுனன் தன் சொந்தக்காரங்களையே எதிர்த்து நின்னா, ஏன்னா அங்க நியாயம் இருந்தது. நீங்களும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய சோம்பேறித்தனமான பயந்தாங்குழித்தனமான உங்களுக்கே எதிரா நிக்கணும். பழைய உங்களை கொன்னுட்டு ஒரு புதிய உங்களை உருவாக்கணும். அந்த மாற்றம்தான் உண்மையான சாதனை. ஏன் சாதிக்க முடியலன்னு இனிமே கேட்காதீங்க. நான் சாதிக்க போறேன், அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்னாலும் தயார்னு சொல்லுங்க. வெற்றிங்கிறது ஒரு நாள்ல வராது, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வரும். அந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம இவ்வளவு போராட்டங்களையும் சந்திக்கிறோம். உங்க கண்ணில் அந்த இலக்கு மட்டும்தான் தெரியணும். சுத்தி இருக்கிற சத்தங்களை காதுல வாங்காதீங்க. உங்க மனசு சொல்ற நெகட்டிவ் கதைகளை நம்பாதீங்க. நீங்க ஒரு வெற்றியாளனா பிறந்திருக்கீங்க, தோத்து போறதுக்காக இல்ல. உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான சக்தியை தட்டி எழுப்புங்க. இந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஏன்னா உங்ககிட்ட இப்போ தந்திரமும் இருக்கு, மந்திரமும் இருக்கு. தந்திரம்னா அந்த மேலாண்மை முறைகள், மந்திரம்னா உங்க மன உறுதி. இது ரெண்டும் சேர்ந்தா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. பகவத்கீதை சொல்லித்தர்ற இறுதி உண்மை என்னன்னா, நீங்க தனியா இல்ல. உழைக்கிறவனுக்கு, நேர்மையா இருக்கிறவனுக்கு அந்த இறை சக்தி எப்பவும் துணையா இருக்கும். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா அந்த வெற்றி உங்களை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கும். ஆனா அந்த முதல் அடியை நீங்க தான் எடுத்து வைக்கணும். போய் சாதிங்க. உலகமே உங்களை உற்று பார்க்கட்டும். உங்க வெற்றி கதை இன்னும் பல பேருக்கு மருந்தா இருக்கட்டும். தோத்து போறது ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. உங்க ரத்தத்துல அந்த வேகம் இருக்கணும், உங்க மூச்சுல அந்த லட்சியம் இருக்கணும். இந்த உரையை முடிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தீப்பொறி தெரிஞ்சா அதுதான் இந்த உரையோட வெற்றி. அந்த பொறியை ஒரு காட்டு தீயா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. நிமிர்ந்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க. வெற்றி நமதே. இது வெறும்